வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் திருவள்ளாவில் இன்று மதியம் 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். தொடர்ந்து திருவனந்தபுரத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கில்லிப்பாளையம் முதல் கரமனை வரை நடைபெறும் சாலை பவனியில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து திரு ராகுல் காந்தி ஆலப்புழாவில் இன்று நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார். சிபிஎம் பொதுச் செயலாளர் MA பேபி இன்று கோட்டயத்தில் நடைபெறும் LDF பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தத்திற்கு மத்தியில் மனிதாபிமான நடவடிக்கையாக 2000க்கும் மேற்பட்டோரை கியூபா விடுவிப்பதாக தெரிவித்த பின்னர் கைதிகளை விடுவிக்க தொடங்கியுள்ளது. கிழக்கு ஹவானாவில் உள்ள லா லீமா சிறையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட கைதிகள் கண்ணீர் மல்க வெளியில் வந்தனர். விடுவிக்கப்பட்டவர்களில் இளைஞர்கள், வெளிநாட்டினர் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று அமெரிக்காவில் உள்ள கியூபா தூதரகம் தெரிவித்துள்ளது. சந்திரனை சுற்றி வரும் பயணத்தில் ஈடுபட்டுள்ள ஆர்டெமிஸ் 2 ஓரியன் விண்கலம் எடுத்த பூமியின் முதல் உயர் தெளிவு திறன் கொண்ட படங்களை நாசா பகிர்ந்துள்ளது. ஹலோ வேர்ல்டு என்று அழைக்கப்படும் இந்த படம் பூமி சூரியனை மறைக்கும் போது வளிமண்டலத்தின் மெல்லி ஒளியினாலும் இரு துருவங்களுக்கு தோன்றும் பச்சை நிற துருவ ஒளியாலும் சூழப்பட்ட பரந்த அட்லாண்டிக் பெருங்கடலை காட்டுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 23 தொகுதிகளைச் சேர்ந்த 3788 அரசு ஊழியர்களுக்கு நாளை தபால் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 19 இடங்களில் அவர்கள் வாக்களிக்க தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, கடலோர கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.